சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மனோஜ் புது வீடு வாங்கினதுல இருந்து அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா வர வச்சு வீட்டுக்கு பேர் வைக்கிறது, வீட்டில் பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு மனோஜ் ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்க. இதை பார்த்த முத்துவும், ஆமா மனோஜ், இப்படி வீட்டுக்கு வந்து பேர் வைக்கலாம் வராங்களே, எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்க, 25,000லேருந்து 30,000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. ஆனால் நான் இவங்களுக்கு 25,000 ரூபா பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும், என்னது இது, இவ்வளோ பணம் செலவு செஞ்சு இப்படி வீட்டுக்கு பேர் வைக்கணுமா? அதை விட்டுட்டு அப்பாவோட பேரே வச்சா நல்லா இருக்காது. நீ ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிற? உன் கடைக்கு அம்மாவோட பேர், உன் புது வீட்டுக்கு அப்பாவோட பேர்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்காக ஆளெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லியிருக்க, வீண் செலவு செய்கிறதா உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே ரோஹிணியும், என்ன முத்து, உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இது எங்கள் பணம், எங்கள் வீடு. என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, எவ்வளோ பணம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நாங்கள் தானே செய்கிறோம். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் வீடு வாங்கினது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அதனால தான் பணத்தை பற்றி பேசி பிரச்சனையை செய்யலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரோஹிணியும் கேட்குறாங்க. அங்கே மனோஜோட ஃப்ரெண்டும் இந்த பெரிய வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க வரும்போதே மனோஜுக்கு என்ன ரோஹிணி, உடம்பெல்லாம் சிலுக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ரொம்ப வேலை பார்த்துட்ட மனோஜ், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மாவும் இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த பேயை இந்த வீட்டிலேருந்து போக வைக்கணும்னா நிறைய செலவாகும். ஆனால் அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும், என்ன மனோஜ், இவ்வளோ பெரிய வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னெலாம் விசாரிக்காமல் வாங்கிட்ட, இப்போ இவங்க என்னடானா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய செலவாகும் போலையேடா, வீடை வேற வாங்கிட்ட, 30 லட்ச ரூபா பணம் தான் கொடுத்துருக்க, மீதி பணத்தை தரணுமே, இவ்வளோ செலவாயிட்டே இருக்குது இந்த வீடு வாங்கினதுல இருந்துன்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் நான் நம்புற மாதிரியே இல்லை, ஆமாம் இதுக்கு எவ்வளோ செலவாகுமான்னு கேட்க, அப்பா இவங்க வந்துட்டு போனாலே 1,50,000க்கு மேலே வாங்குவாங்க, அது இல்லாமல் வீட்டில் நம்ம சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் நிறைய செலவாகும் போலப்பா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் மனோஜ், வீட்டுக்கு ஏதாவது செலவு இருக்குன்னு சொன்னால் பணம் தரமாட்டேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டால் தரமாட்டேன், இப்படி வீட்டுக்கு எதுவுமே செய்யாத நீ, இங்கே உன் புது வீட்டுக்கு மட்டும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து இப்படி வீண் செலவு செஞ்சிட்ருக்கியே, முத்து கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? ஏமா ரோஹிணி, நீங்கள் வளர்ந்து வந்தால் எங்களுக்கு சந்தோஷந்தான், ஆனாலும் புது வீடை வாங்கிக்கிட்டு இப்படி பேர் வைக்கிறதுக்கு, இப்படி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த நாம் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக எல்லாம் செய்யணும்லாம் சொல்லி தேவையில்லாமல் நம்மளை ஏமாற்றி பணம் வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் என்னடானா முத்துவை பார்த்து பொறாமப்படுறியான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வீண் செலவுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு மேலேயும் இதெல்லாம் நீங்கள் நம்புனீங்கன்னா அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயாவும், நீங்கள் சும்மா இருங்கங்க, ரோஹிணி ரொம்ப படித்தவ, அவளுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிடப்போ தான் என்ன? இந்த வீடு என்ன நீங்களா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் வாங்கி கொடுத்தீங்க? கஷ்டப்பட்டு என் பையன் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் இந்த வீடை வாங்கியிருக்கான். இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறானோ அவன் செய்யட்டுங்க. வீட்டுக்கு நல்ல பேர் வைக்கணும், அதுவும் இந்த வீட்டில் என்னென்னவோ இருக்கிறதா இந்த அம்மா வேற சொல்கிறாங்க, அதனால் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு போகட்டும். அப்போ தான் ரோஹிணியும் மனோஜும் நானும் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். மனோஜ் எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துவும், அப்பா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லா வீண் செலவையும் செய்யட்டும்ப்பா, பணத்தோட அருமை தெரிஞ்சாதானப்பா இவனுக்கு, அப்படி பணத்தை பற்றி புரிஞ்சிருந்தா உங்கள் பணத்தை கொண்டு போய் இவன் ஏன்பா ஏமாந்துட்டு வந்து நிற்க போகிறான்? இதில் இவங்கள பார்த்து நாங்கள் பொறாமப்படுறதா? கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு தேவையானதை சம்பாதிச்சுட்டு இருக்கோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், இப்படி ஒன்றை மாதிரி ஏமாந்து நிற்கவும் மாட்டோம். இவ்வளோ செலவு செய்கிற யார்கிட்டையும் ஏமாந்து போய் நிற்காதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இனி பின்னாடி நடக்கும் உங்களுக்கு, அப்போ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனை நம்பி இவன் வீடை பார்க்க வந்தோம், இன்னும் எத்தனை நாள் தான்ப்பா நான் சவாரிக்கு போகாமல் வேலைக்கு போகாமல் இருக்கிறது? அது மட்டும் இல்லை, மீனாவும் 2 நாள் இங்கே இருந்துட்டா, இன்னும் இங்கே இருந்தால் எங்களை ஏதாவது சொல்லி அம்மாவும் இந்த மனோஜும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வீடு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம்லப்பா, நாங்கள் வேலைக்கு கிளம்புறோம்ப்பா, நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்களா இல்லை எங்கள் கூட வரீங்களாப்பா? இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு காஃபியும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது, நீங்கள் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், மீனா அருமையாக அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே ஸ்ருதியும், ஆமாம் ரவி, இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இருக்க முடியும், நம்ம கிளம்புவோமே, எனக்கும் வேலை நிறையா இருக்குது, மீனா சொன்னாங்கன்னு தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன், நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாமா, உன் ஓனர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி சொன்ன உடனே உடனே விஜயா சொல்கிறாங்க,
ஏ முத்து, உன்னால் பாரு எல்லாருமே கிளம்புற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னால் கொஞ்ச நாள் இங்கே இருக்க முடியாதா என்ன? அதானே என் பையன் நல்லபடியாக சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டான்ற பொறாமையில் தான் உனக்கு பிடிக்காம கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பையன் நிறைய சம்பாதிக்கிறான். அதனால் நீங்கள் அவன் கூடயே இருங்க. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு முன்னேறிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் வேலையை இவனுக்காக அப்படியே விட முடியாதுமா. நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கு உங்கள் பையன் மனோஜ் தானே முக்கியம். கூட நீங்களே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவையும் கூட்டிகிட்டு கிளம்பும்போது உடனே ரவியும், நானும் ஸ்ருதியும் கூட வரோம் முத்து. இங்கேருந்து என்ன செய்கிறது? வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வேற எந்த வேலையும் இல்லை. அண்ணி, நீங்கள் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடணும் போல இருக்குது. இங்கே இருந்தால் காஃபி போட்டு கூட தரக்கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. அதுலேயும் ரோஹிணி அண்ணி கிச்சன் பக்கமே போனதில்லை. கண்டிப்பாக இங்கே யாரும் சமைக்க போகிறதில்ல. எத்தனை நாள் இங்கேருந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறது? ஸ்ருதி, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தராக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நீ கவலைப்படாத, அம்மாவும் கூட இருக்கேன்ல. உன் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு இருக்கு போல. இங்கே உன் அருமை யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இவங்களாம் கிளம்பட்டும், நாம் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போவோண்டா. அந்த சின்ன வீட்டுக்கு போய் என்ன செய்கிறது? மீனா சமைக்கிறத தான் சாப்பிட்ணும். ஏமா ரோஹிணி, இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்தே சமைப்போமா அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா, சரி ஆண்டி அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே உடனே அண்ணாமலையும், விஜயா அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வரலையான்னு கேட்க, ஏங்க அது உங்கள் வீடு, நீங்கள் உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. நான் இந்த பெரிய வீட்டில் தான் இருப்பேன். இனி அந்த வீட்டுக்கு வரணுமா வர வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். என் பையன் எனக்காக எவ்வளோ பெரிய வீடை வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு துணையாக நான் தானே இருக்கணும். நான் இங்கே இருக்கேங்க. இங்கே ரெஜிஸ்டர்லாம் பண்ணணுமா, எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு அப்புறமா மெதுவாக அந்த வீட்டுக்கு வரேன். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உன் மாமாவை நல்லா பார்த்துக்கோ, சரியாக சாப்பாடெல்லாம் கொடுன்னு சொல்ல. மீனா இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை விஜயா. நீ அந்த வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல. நீங்கள் 3 பேர் இல்லைனாலே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்து கூட சேர்ந்து ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது ரவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன முத்து இது, மனோஜ் இப்படி இருக்கான்? புது வீடு வாங்கியாச்சுன்ற சந்தோஷம் இல்லாமல் பேர் வைக்கிறதுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வரான். வீட்டில் பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க கூட்டிகிட்டு வந்து இப்படி வீண் செலவு செஞ்சுட்டு இருக்கானே. அம்மாவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து இப்படி மனோஜ் பயந்துக்கிட்டே இருந்தா ஒவ்வொருத்தராக வந்து அவனை ஏமாத்திட்டு இருப்பாங்கன்னு ஏன் இங்கே ரோஹிணி அண்ணியும் அம்மாவும் சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க? மனோஜ் ரொம்பவே பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இவங்கிட்ட அதை வச்சு பணத்தை வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் இதெல்லாம் யோசிக்காம எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறானே. பணத்தோட அருமை என்னைக்கு தான் இந்த மனோஜுக்கு தெரிய போகுதோ தெரியல அப்படின்னு ரவி சொல்லும்போது அதுக்கு உடனே அண்ணாமலையும், இதுக்காக தான் அங்கே இருக்க பிடிக்காம நான் கிளம்பிட்டேன். என்ன செய்கிறது? உங்கள் அம்மாவும் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறா. இந்த மனோஜ் பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறானே தவிர்த்து பணத்தை சேர்த்து வைக்கணும், வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு உங்கள் அம்மாவுக்கும் தெரியல, இந்த மனோஜுக்கும் தெரியல. இன்னும் யாரெல்லாம் இந்த மனோஜை ஏமாற்ற போகிறாங்களோன்ற பயம் தான் எனக்கு இருக்குது. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இந்த மனோஜால் இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கோ தெரியல அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன ஸ்ருதி அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. மீனாவும் பூ வியாபாரத்துக்காக கிளம்புறாங்க. இங்கே முத்துவும் சவாரி இருக்குன்னு சொல்லி ஜீவா கூப்பிட்டதால கிளம்பி போயிடுறாங்க. தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போன ஸ்ருதியும் அவங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுகிறாங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி 2-3 நாளாக எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே ஸ்ருதி சொல்கிறாங்க. அம்மா, ரோஹிணியில் பெரிய வீடு வாங்கியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதுக்குள்ளே பெரிய வீடு வாங்கிட்டாங்களா? ஆமாம், எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து பெரிய வீடை இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கம்மான்னு எல்லாத்தையுமே இங்கே ஸ்ருதி தெள்ள தெளிவாக அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, என்ன ஸ்ருதி சொல்கிற? அங்கே எப்படி அவங்க வீடு வாங்க முடியும்? நீ ஏதோ அவங்க வீடு வாங்கினதா சொன்னியே, அது நம்ம தெரிஞ்சவங்களோட வீடு. அவங்க இப்போ அந்த வீடெல்லாம் விற்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா சொல்கிறீங்க? வீடை விற்றுட்டு 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே மீதி பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்களேம்மா. எல்லா டாக்குமெண்ட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படின்லாம் இங்கே மனோஜும் ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் தாம்மா எங்கள் அத்தை, மனோஜ், ரோஹிணின்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி வாய்ப்பே இல்லை. அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மனோஜ் வாங்கியிருக்கிறதா சொல்கிற அந்த வீட்டோட ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்க அதே மாதிரி நிறைய வீடு அங்கே வச்சுருக்காங்க. அந்த வீடு எல்லாத்தையுமே வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. இப்போ நீ சொல்கிற வீட்டில் கூட ஒரு அங்கே வாடகைக்கு தான் ஒரு ஆள் இருந்தார். இப்போ அவங்க அந்த வீடை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களே. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை இந்த மனோஜும் ரோஹிணியும் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்களா ஸ்ருதின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைம்மா. 2 பேரும் படிச்சிருக்காங்க. தெளிவாக விசாரித்து தான் இந்த வீடை வாங்கினதா
இருக்கிறதா சொன்னாங்க. ஏதோ மனோஜோட ஃப்ரெண்டு தான் இங்கே வீட்டோட ஓனரை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஓனர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா இங்கே வீடையும் வாங்கியிருக்காங்க. 30 லட்ச ரூபா பணத்தை வேற கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ அந்த வீட்டில் அவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னவோ இதில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இன்னொரு தடவை ரோஹிணி கிட்ட நான் சொன்னதா கேட்டு விசாரிக்க சொல்லு. அந்த வீட்டோட ஓனர் கண்டிப்பாக அந்த வீடை யாருக்கும் பணத்துக்காக கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற சந்தேகத்திலேயே இங்கே ஸ்ருதியோட அம்மா பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அம்மா என்னடானா அந்த வீட்டோட ஓனரை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மனோஜும் ரோஹிணியும் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தவங்க நாங்கள் உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போனாங்க. முத்துவும் ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மறுபடியும் மனோஜும் ரோஹிணியும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்களா என்ன? அம்மா அப்படி தானே சொன்னாங்க. யார்கிட்டையாவது கேட்கணும், இல்லைன்னா ரோஹிணிக்காவது ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ் ரோஹிணி கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போன அந்த புது பெரிய வீட்டில் வாடகைக்கு இருந்த அந்த 2 பேரும் உண்மையான வீட்டு ஓனருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் வாங்கியிருக்க அந்த வீட்டோட ஓனரும் இப்போ வாடகைக்கு இருந்தவங்க கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த வீடை வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விடணும். அதனால் வீட்டை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பெரிய வீட்டுக்கு உண்மையான ஓனர் கிளம்பி போக அங்கே விஜயா சோஃபாவில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு என் பையன் எவ்வளோ பெரிய வீடை வாங்கியிருக்கான், இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் கூட எனக்காக எதுவும் செய்யலை. ஆனால் என் பையன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். மனோஜ் எனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்து நான் நினச்ச மாதிரியே இவ்வளோ பெரிய வீட்டோட ஓனர் ஆகிட்டானே அப்படின்ற சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் உண்மையான வீட்டு ஓனர் அங்கே வந்துட்டு என்னது இது, வீடெல்லாம் திறந்துருக்குது, யார் யாரோ வந்து உட்காந்துட்ருக்காங்களே, இது நம்ம வீடு தானே, இவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இங்கே விஜயா கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் யாருமா, ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, இந்த வீட்டோட சாவியை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு விஜயா என்ன பேசுகிறீங்க, இது உங்கள் வீடா, இது என் பையன் மனோஜோட வீடு, 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கான், மீதி பணத்தை இன்னும் 6 மாதத்தில் கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன வீடு மாதிரி வந்துட்டீங்களா, மனோஜே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும் மனோஜும் என்னம்மா ரெஸ்ட் எடுக்க விடுங்களாம்மா அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்டெல்லாம் அப்புறம் எடுக்கலாம், பாரு நீ புதுசாக வீடு வாங்கின உடனே பிரச்சனை செய்யறதுக்குன்னே யார் யாரோ வந்து நிற்கிறாங்க பாரு, இவங்க கேட்குறதுக்கெல்லாம் நீ சரியான பதில் கொடுத்து முதல்ல வெளியில் அனுப்பு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும் யார் ஆண்டி இவங்க, எதுக்காக இங்கே வந்து நிற்கிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே கிளம்பிட்டாங்க வேலை இருக்குன்னுட்டு, இவங்க யார் மனோஜ் அப்படின்னு சொல்ல வந்த ஒரு உண்மையான ஓனரும் யாருன்னு மறுபடியும் கேட்டுட்ருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன்ல இந்த வீட்டோட உண்மையான ஓனரே நான் தான். ஆமாம் நீங்களாம் யார், எதுக்காக வந்தீங்க, என்ன ஆள் இல்லாத வீட்டில் அப்படியே தங்கிக்கலாம் நினச்சிங்களா, என் வீட்டுக்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு யார் முதல்ல உரிமை கொடுத்ததுன்னு கேட்க மனோஜும் சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், இது இப்போ என் வீடு, 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கேன் சார், நான் ஒன்றும் சும்மா இந்த வீட்டுக்கு வரல, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை கொடுத்துருக்கேன் தெரியுமா, 6 மாதத்தில் மீதி பணத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி டாக்குமெண்ட்லலாம் சைன் பண்ணியிருக்கேன் சார், சும்மா ஒன்றும் இல்லை, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வீடையே நான் எப்படி மாற்றி அமைக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள், ஆனாலும் இப்போ இது என்னோட வீடு சார், நீங்கள் வீடு மாறி வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல், கிளம்புங்க சார், ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, டயர்டாக இருக்குன்னா உன் வீட்டுக்கு போ, என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்தவங்க கிட்ட முதல்ல இவங்களெல்லாம் வெளியில் அனுப்புங்க, என் வீட்டில் இவங்க நின்றுக்கிட்டு என்னையே வெளியில் போக சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கூட வந்தவங்க மனோஜை பலார்னு வச்சு என்ன வீட்டு ஓனர்கிட்டயே இந்த மாதிரி பேசி எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை வந்துடுது. உடனே இங்கே வந்து விஜயாவும் மனோஜ் பார்த்து மனோஜ், என்ன இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, மனோஜ் நீ நல்லா தானே விசாரிச்ச, இந்த வீட்டு ஓனர்கிட்ட தானே பணத்தை கொடுத்த, ஆனால் இவங்க வந்து வீட்டு ஓனர்னு சொல்கிறாங்களே, ஏமா ரோஹிணி நீயாவது சரியாக விசாரிச்சியாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து இதை நின்று பார்த்துட்ருக்காங்க. உடனே ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்னம்மா நாங்கள் அப்போவே கேட்கணும்னு நினச்சோம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இவங்க தான்மா உண்மையான ஓனரு, ஆமாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, யார்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்க இந்த வீட்டில் 2 பேர் இருந்தாங்கல்லம்மா அவங்கக்கிட்ட தான் பணத்தை கொடுத்தோம், அவங்க தான் இந்த வீடெல்லாம் சுற்றி காமிச்சாங்க, ஏதோ வெளியூருக்கு போகிறோம் ஒரு அவசரமாக தான் இந்த வீடை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்க, இங்கே பாருங்கள் அவங்க எங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்டை கூட பாருங்களேன் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே மனோஜ் காமிக்கும் போது அதை வாங்கி அந்த உண்மையான வீட்டு ஓனரும் பார்க்குறாரு, அது எல்லாமே பொய்ன்றதை கண்டுபிடிக்கிறாரு.
உடனே மனோஜும் ரோஹிணியும் என்ன செய்யனே தெரியாமல் அங்கேருந்து வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் உடனே அங்கே பதிவு செய்கிற ஆஃபீஸ்க்கு போயிட்டு இது எல்லாமே யாரால் எப்படி நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க. அந்த ஆஃபீஸ்லேயும் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க, இது பொய்யான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு தெரிய வருது. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அந்த உண்மையான வீட்டு ஓனர்கிட்ட போய் நம்ம கேட்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யார் தங்கியிருந்தாங்க, இவங்க மூலமாக பணத்தை எப்படியாவது நம்ம வாங்க முடியுமான்னு பார்ப்போம் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது எல்லாமே போய் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து மொத்தமாக ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்றது இங்கே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் தெரிய வருது. உடனே மறுபடியும் அந்த பெரிய வீட்டோட ஓனர்கிட்ட போயிட்டு மனோஜ் பேச போகிறாரு. சார், நாங்கள் செஞ்சதெல்லாம் ஒழுங்காக விசாரிக்காமல் செஞ்சது எல்லாமே தப்பு தான். ஆனாலும் இந்த வீட்டுக்காக நாங்கள் 30 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம் சார். இந்த வீட்டுக்கு புதுசாக பேர் வைக்கணும், இந்த வீட்டையே நல்லபடியாக மாற்றி அமைக்கணும்னு ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஆனால் இப்படி ஏமாந்து போவோம்னு நினைக்கல சார். எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தவங்க தான் சார் எங்களை ஏமாற்றிருக்காங்க. அப்போ அந்த பணத்தையும் நீங்கள் தானே வாங்கி தரணும். எப்படியாவது நீங்கள் தான் சார் பணத்தை வாங்கி தரணும். அந்த பணத்தை வேற என் சந்தோஷ் சாருக்கு நான் கொடுக்கணும். என் டீலருக்கு நான் மட்டும் இந்த பணத்தெல்லாம் நான் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், எனக்கு வேலையும் இல்லாமல் ஆயிரும் சார் அப்படின்ற மாதிரி அங்கே போன மனோஜ் ரொம்ப பிரச்சனை செய்கிறாரு. இதை பார்த்த உடனே அங்கே உண்மையான அந்த வீட்டு ஓனரும் இப்படி பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இவங்க படித்தவங்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கூட விசாரிக்காமல் எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் வீடை வாங்குறேன்னு சொல்லி இவங்க பணத்தை ஏமாந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உடனே போலீஸை வர வச்சிடுறாங்க. அங்கே வந்த போலீஸும் மனோஜையும் ரோஹிணியும் வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, சார் நாங்கள் தான் சார் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறோம், நீங்கள் என்ன சார் எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கே வீட்டு ஓனர் சொல்கிறாரு, இது என் வீடு, அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட ரொம்ப தெளிவாகவும் சரியாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எங்களை ஏமாற்றி இந்த வீடையே எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. அதனால தான் இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு அந்த வீட்டோட ஓனர், உண்மையான வீட்டோட ஓனர் சொன்னதை கேட்டுட்டு அங்கே வந்த போலீஸும் மனோஜை எதுவுமே பேச விடாமல் நல்லா வெளுத்து வாங்கி பலார்னு வச்சு உடனே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே போன ரோஹிணி என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் போய் சொல்லணும், முத்துக்கிட்டையும் அண்ணாமலை அங்கிள்கிட்டையும் சொல்லி எப்படியாவது மனோஜை மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு அங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரோஹிணி. அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த விஜயா பதில் பேசாமல் ரொம்பவே பதட்டமாக உட்காந்துருக்காங்க. நம்ம பையன் மனோஜ் எவ்வளோ ஆசாசியாக கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கினான். ஆனால் யாரோ இது என்னுடைய வீடுன்னு பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தாங்களே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. அதுவும் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இந்த முத்துவும் என் வீட்டுக்காரரும் இந்த மனோஜையும் ரோஹிணியும் சும்மாவே விடமாட்டாங்களே, என்ன நடக்குதோ தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் வீட்டுக்கு ரோஹிணி அழுதுகிட்டே போக இதை பார்த்த விஜயாவும் ரோஹிணியை பார்த்து கோவமாக கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டே வர? ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் சரி பார்க்க போகிறோன்னு சொன்னியே, அங்கே போய் விசாரிச்சிங்களா, டாக்குமெண்ட்டை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்க ரோஹிணி அழுதுகிட்டே, ஏமாந்துட்டோம் ஆண்டி, நானும் மனோஜும் சுத்தமாக ஏமாந்துட்டோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே பொய்யான டாக்குமெண்ட், எங்களை நம்ப வச்சு எங்கள் பணத்தை வாங்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பேசி ஏமாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மறுபடியும் அந்த உண்மையான வீட்டு ஓனர்கிட்ட அங்கே வாடகைக்கு இருந்தவங்களை பற்றி கேட்டு உதவி செய்ய சொன்னோம். ஆனால் அவங்க எங்களை புரிஞ்சுக்காம போலீஸை வர வச்சு மனோஜ் போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க ரோஹிணி. இது எல்லாத்தையுமே கிச்சனில் நின்று கேட்டுட்டு இருந்த மீனாவும் உடனே வெளியில் என்ன ரோஹிணி சொல்கிறீங்க, 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களான்னு கேட்க அதுக்கு ரோஹிணியும், ஆமாம் மீனா, ஒழுங்காக விசாரிக்காமல் நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏன் ரோஹிணி, இதை தானே என் வீட்டுக்காரரும் சொன்னார், அவங்கள பார்த்தா இந்த பெரிய வீட்டோட ஓனர் மாதிரியே தெரியல, நல்லா விசாரிச்சு அந்தானே கேட்டார், அதுக்கு நீங்களும் மனோஜும் என்ன பேச்சு பேசுனீங்க, நீங்கள் படிக்காதவங்க, வெறும் கார் டிரைவராக இருக்கிற உங்களுக்கு என்ன பெரிய விவரம் தெரிஞ்சிட போதுன்னு கேட்டிங்களே, படிக்கலைனாலும் 4 பேரை பார்க்குற எங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், எதுவும் தெரியாதுன்னு இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும், என்ன மீனா இப்போ பேச வேண்டிய இதெல்லாம், அது மட்டும் இல்லை ரோஹிணி அழுதுட்ருக்கா, மனோஜை வேற போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம், இதெல்லாம் கேட்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, இப்படி நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா. அதுக்குடனே மீனாவும், அத்தை அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதில் சந்தோஷப்படணும்னு நானும் நினைக்க மாட்டேன், என்றைக்கும் உங்கள் பையன் முத்துவும் நினைக்க மாட்டார், நீங்கள் தான் அப்படி அடுத்தவங்க கஷ்டப்படும் போது சந்தோஷப்படணும்னு நினைப்பீங்க, அதனால தான் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக எதிர்த்து பேசுகிறாங்க. இங்கே ரோஹிணி அழுதுட்டு இருக்கும்போது
அண்ணாமலை வந்துடுறாரு. முத்துவும் அங்கே சவாரியிலேருந்து வீட்டுக்கு வராரு. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோஹிணி, நீ மட்டும் தனியாக வந்திருக்க, மனோஜ் எங்க, அவன் என்ன வேலையா எங்கே வெளியில் போயிருக்கானான்னு கேட்க, உடனே விஜயா மெதுவாக சொல்கிறாங்க, இல்லைங்க மனோஜை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு கேட்க, எதுக்காக, அவனே இப்போ தான் புதுசாக வீடெல்லாம் வாங்கியிருக்கான், என்னாச்சுமா ரோஹிணி, எதுக்கு அழுதுட்ருக்கேன்னு கேட்கும்போது உடனே முத்துவும், அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான்ப்பா, அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாவை ஏமாத்தின மாதிரி வெளியில் வேற யாரையாவது ஏமாத்திட்டானா பார்லமா அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே கேட்க, உடனே விஜயாவும், எல்லாத்துலேயும் உனக்கு இவங்களை அவமானப்படுத்துறதே வேலையாக போச்சு முத்து, இங்கே ஒன்றும் மனோஜ் யாரையும் ஏமாத்தலை, ரோஹிணியவும் மனோஜையும் நம்ப வச்சு அந்த வீட்டு ஓனர்னு 2 பேரும் வந்தாங்கல்ல, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அது அவங்களோட வீடே இல்லையாம், அதை ஒழுங்காக விசாரிக்காமல் இங்கே ஏற்கனவே நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே வீட்டோட உண்மையான ஓனர் வந்து எங்களை வெளியில் போக சொன்னார், அவர் தான் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம், போலீஸும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம், நீங்கள் சீக்கிரமாக போய் என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கங்க அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க விஜயா. உடனே ரோஹிணியும், ஆமாம் முத்து, நீங்கள் தான் உதவி செய்யணும், இவ்வளோ நாள் நான் உங்களை பேசினதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க, இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணன் அங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, உங்களால் மட்டும்தான் என் வீட்டுக்காரர் மனோஜை கூட்டிகிட்டு வர முடியும் முத்து அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், இதுக்கு தான் சொன்னேன், பணத்தை வீண் செலவு செய்ய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க, அப்புறமா வீடு வாங்கிக்கலான்னு, அப்படி என்ன அவசரம் உங்கள் 2 பேர்த்துக்கும், உடனே பணத்தை 30 லட்ச ரூபா கொடுத்து அந்த பெரிய வீடை வாங்கணுன்னுட்டு, பார்த்தீங்களா உங்களால் அங்கே 2-3 நாள் கூட ஒழுங்காக இருக்க முடியல, அதுக்குள்ளே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு, இதே தானே முத்துவும் சொன்னான், சந்தேகப்பட்டான், அப்போ என்ன பேச்சு பேசுனீங்க விஜயா, இப்படியே உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணதான் அவன் பாரு இப்போ எந்த நிலமையில இருக்கான்னுட்டுன்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் நான் இல்லைங்க, இந்த ரோஹிணி தான், இவன் நல்லா படிச்சிருக்கா, விசாரிச்சிருப்பான்னு நினச்சேன், இவ மனோஜோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் மனோஜுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லைங்க, இந்த ரோஹிணியால் தான் மனோஜுக்கு எல்லாமே இப்படி தேவையில்லாததான் நடந்துட்டுருக்கு, என் பையன் இப்போ போலீஸ்கிட்ட என்ன வெளுத்து வாங்கிட்டு இருக்கானோ தெரியலங்க, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரோஹிணி தான், ரோஹிணி என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ என் பையனுக்கு 30 லட்ச ரூபா பணத்தை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, அந்த பணத்தை வேற அவனுக்கு டீலர்ஷிப் கொடுத்த அந்த சந்தோஷ் சாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால் உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவியோ இல்லை மலேசியாவில் இருக்க உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவியோ தெரியாது, என் பையன் எதுலேயும் கஷ்டப்படக்கூடாது, அதனால் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 50 லட்சமோ 60 லட்சமோ மனோஜுக்கு தேவையான பணத்தை முதல்ல வாங்கு, எப்படியாவது என் பையனை நானும் முத்துவும் போயிட்டு பேசி வெளியில் கொண்டு வந்துடுறோம், அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன தப்பு செஞ்சான், அவனை எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி, அத்தை நான் என்ன செய்வேன், உங்கள் பையன் தான் ஒழுங்காக விசாரிக்கல, என் மேலே என்னத்தை தப்பு இருக்குது, நான் எதுக்காக எங்கள் அப்பாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் கேட்டு இவ்வளோ பணத்தை வாங்கணும்னு சொல்லும்போது, உன்னால தானே என் பையனுக்கு இவ்வளோ பெரிய வீண் செலவு வந்திருக்கு, நீ ஆசைப்பட்டன் தானே இந்த வீடெல்லாம் வாங்கினா, அப்போ அதுக்குண்டான பணத்தையும் நீ தான் ஏற்பாடு பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிரு, நீ ஆசைப்பட்டதுக்காக வீடை வாங்குறேன்னு சொல்லி என் பையன் போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டான், அவங்க சும்மாவை விடுவாங்க, இன்னும் என் பையனை எப்படிலாம் வெளுத்து வாங்குறாங்களோ தெரியலையே அப்படின்னு விஜயா மனோஜுக்காக ரோஹிணி கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே முத்துவும், அம்மா உங்கள் பையனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, அப்பா பேச்சை கேட்டு அவன் ஒழுங்காக தான் வியாபாரத்தில் கவனமாக இருந்திருந்தான் இதை விட அதிகமான லாபம் எடுத்திருக்கலாம், இப்படி ஏமாந்தும் போயிருக்க மாட்டான், பணத்து மேலே ஆசை இருக்க வேண்டியதான், ஆனால் அதிகமான ஆசையாக இருந்தால் இப்படி ஒரு நிலைமை தான் வரும்னு உங்கள் பையன் பார்லலம்மா நீங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தாம்மா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக விஜயாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. மனோஜ் மேலே இருந்த பாசத்தில் எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தானு மீனா முன்னாடியே ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. அதனால மீனா முத்து முன்னாடி விஜயாவால் அவமானப்பட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி.